இந்த மேடையில் நிற்கும் போது ஒரு பக்கம் முழுதுமா எல்லா சாமிகளுடைய சிலைகளும் இந்த பக்கம், இடது பக்கம் திரும்பணும்னா வெறும் சாமிகளுடைய இவ்வளவு பெரிய தேர். ஆனா 2000 வருஷமா இந்த மாதிரியான இந்து மதத்தாலதான் சேரி என்கின்ற சிறைச்சாலைகளுக்குள் சண்டாளர்களாக, தீண்டத்தகாதவர்களாக, தாழ்த்தப்பட்டவர்களாக, பட்டியலிடத்தவர்களாக அடிமைப்பட்டு கிடந்தோம். அப்பேற்பட்ட அடிமை விலங்கை உடைத்த மாபெரும் சிங்கங்களாக ஒரு புறம் புரட்சியாளர் அம்பேத்கருடைய படமும், மறுபுறம் தந்தை பெரியாருடைய படமும் எங்களுக்கு சிங்கங்களை போல அரணாக இருக்கின்ற காரணத்தினால் எந்த மேடையாக இருந்தாலும் நாங்கள் பெரியாரின் பிள்ளைகளாகவும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிள்ளைகளாகவும் நாங்கள் எந்த இடத்திலும் எங்களுடைய கருத்தை வலிமையாகவும் உறுதியாகவும் கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். எனக்கு அருமை தம்பிகள் இந்த சால்வெல்லாம் போடும்போது வெண்மணி நகரை சார்ந்த நாட்டாண்மைதாரர்களை வந்து போட்டாங்க. உண்மையிலேயே அவங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கணும், உங்க ஊருக்கு இந்த பேர் எப்படி வந்தது? வெண்மணி நகர் அப்படின்ற இந்த ஊரினுடைய வரலாறு என்ன அப்படின்னு கேட்டா இன்றைய தலைமுறையா இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. விருதம்பட்டினுடைய ஒரு பகுதியா இருக்கக்கூடிய மோட்டூர் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வெண்மணி நகரை தனியா பிரிக்கிறாங்க. அப்படி பிரிச்சு அந்த ஊருக்கு வெண்மணி நகர்னு பேரை ஐயா பெரியவர் மறைந்த வி.ஆர். சோழன் அந்த பேரை சூட்டுறாரு. அவர்தான் பேரை சூட்டுறாரு. இந்த வெண்மணின்னு ஏன் அந்த பேரை வச்சாரு அப்படின்னா 1967 தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழ் வெண்மணி என்ற கிராமத்துல 44 தாழ்த்தப்பட்ட உயிர்கள், அதுல குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் என 44 பேரை கூலி உயர்வு கேட்டான்றதுக்காக எல்லாரையும் ஒன்னா வச்சு எரிச்சு கொன்னாங்க. அந்த எரிச்சு கொன்னதனுடைய அந்த துன்பமான சம்பவத்தை எதிர்கால தலைமுறை என்னைக்குமே நினைவு கூறணுன்றதுக்காக அன்றைய நேரத்துல 40 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா வி.ஆர். சோழன் அந்த ஊருக்கு வெண்மணி நகர் என்ற பேரை அங்க வச்சார். இன்றைய தலைமுறை அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன காரணம்னா 25-30 வருஷத்துக்கு முன்னாடி இதே நம்மளுடைய கிராமத்துல இருக்கக்கூடியவங்க பார்த்தா அவனுங்களப்பா ரவுடி பசங்க, விருதம் பட்டா ஐயோ பயங்கரமான கட்ட பஞ்சாயத்து ஊர்ப்பா, இப்படிதான் நம்ம மேல முத்திர குத்தி எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலுமே கேப்பார் மேப்பார் இல்லாம நம்ம மேல கேஸ் போடுவோம். ஒரு காலத்துல செகண்ட் ஷோ சினிமாக்கு போயிட்டு வந்தாங்களோ கூட்டிட்டு போயிட்டு உள்ள உட்கார வச்சோம், கூட்டின்னு வரதுக்கு ஆள் இருக்காது. அப்பேற்பட்ட இன்னைக்கு இந்த விருதம்பட்டில 600-700 பேரு பட்டதாரி இளைஞர்கள் இன்னைக்கு உருவாயிருக்கிறாங்க. கல்வியிலும் பொருளாதாரத்திலையும் ஒவ்வொருத்தருடைய வாழ்வியலையும் மிக மிக அருமையான மாற்றத்தை நம்ம கண்கூட பாக்குறோம். எனக்கு தெரிஞ்சு அண்ணன் சீரா வெங்கடேசன் இவங்க எல்லாம் நம்ம சிவா சிவான கோச்சு கூடாது. நாங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது மத்திய உணவுக்காகவே ஸ்கூலுக்கு போவோம். மத்திய உணவுக்காக எல்லா பசங்களும் வந்து நல்ல சாப்பாடு எல்லாத்தையும் போட்டு மத்தியான உணவு எடுத்து வருவாங்க. நம்ம ருஸ்தபா பை அருள் எல்லாரும் தாய்லாந்து ஸ்கூல்ல இந்த மத்தியான சாப்பாட்டை எங்களுக்கு முன்கூட்டியே வாங்கி வைக்கிறது யாரானா நம்ம சிவானந்தா இருப்பாரு. இன்னைக்கு சிவான ஊர் உலகத்துக்கே சாப்பாடு போட்டுக்கிறாரு. ஒரு காலத்துல சாப்பாடு இல்லாம நாங்க கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு படிக்கும் பொழுது இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு முன்னுதாரணமா இருக்கக்கூடியவங்க விருதம்பட்டில பல பேர் இருக்கிறாங்க. இன்பா மாமன், அவர் இன்ஜினியர் சுரேஷ், சிவான, சீரா வெங்கடேசன, நம்ம தமிழ் செல்வம், பிஜிபி சுரேஷ் எல்லாருமே மிக மிக சொல்ல முடியாத ஒரு வறுமையில இருந்துதான் ஒரு அடி இப்பதான் ஒரு அடி எடுத்து வச்சிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு அடுத்த தலைமுறை நீ சிவான பசங்க எம்பிபிஎஸ், தம்பி நிதிகுமாருடைய பசங்க எம்பிபிஎஸ், பல பசங்க வந்து இன்ஜினியர்களாகவும் வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய சூழலும் இன்னைக்கு விருதம்பட்டுக்கே ஒரு மிகப்பெரிய பெருமை சேர்க்கிறது எதிரான அடுத்த தலைமுறையா இருக்கக்கூடிய இளைஞர்கள் படிப்புல கல்வியில அந்த அளவுக்கு முன்னேற்றமா இருக்கிறது தான் உண்மையிலேயே நாம் அம்பேத்கருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்றியா இருக்கு. ஒரு சிலர் சேர்க்கையினால அப்படி இப்படி இருப்பான், அவனுக்கு நீங்க கணக்குல வைக்க தேவையில்லை. எவன் ஒருவன் புரட்சியாளர் அம்பேத்கர் கருத்துக்களை உள்வாங்கி கல்வியிலும் பொருளாதாரத்திலும் அவனுடைய எண்ணங்கள் ஈடுபட்டுச்சுன்னா எந்த கோம்பனாலுமே அவனை எந்த நேரத்திலும் வீழ்த்த முடியாது.
அந்த சூழ்நிலையில நம்ம மக்களா இருக்கக்கூடிய இந்த விருதம்பட்டுக்கு பல பெருமை உண்டு. அதுல மிகப்பெரிய பெருமை எதுனா, நம்ம ஊர்ல தாழ்த்தப்பட்டவங்க நாம இருக்கிறோம். தலித் அல்லாத சாதி இந்துக்கள் இருக்கிறோம். நாயக்கர், வன்னியர் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க. ஆனா நாம எல்லாருமே ஒற்றுமையா வாழக்கூடிய மிகப்பெரிய கௌரவமிக்க ஊரா இருக்கிறது விருதம்பட்டு. இதுக்காக 3 லட்சம் ரூபாய் அரசாங்கம் நமக்கு பரிசு கூட கொடுத்தது, ஊக்கத்தொகை கொடுத்தது 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப ஏன் இதெல்லாம் நடக்குது? நாமளும் தாழ்த்தப்பட்டவர்களா இருக்கிறோம். நம்மள மாதிரி பட்டியலினத்தை சேர்ந்தவங்க பல கிராமங்கள்ல எத்தனையோ வேதனைகள் அனுபவிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, புவியியல் அமைப்பு தான் காரணம். நாம இன்னைக்கு ரோட்டு ஓரத்திலே நம்ம கிராமம் இருக்கிறதுனால எல்லா விதத்திலையும் நாம முன்னாடி நிக்கிறோம். ஆனா உண்மையிலேயே பல கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா முன்னாடி சாதி இந்துக்களுடைய ஊர் இருக்கும். காலனி பாத்தீங்கன்னா ஒரு 4-5 கிலோமீட்டர் உள்ள இருக்கும். அங்க இருக்கக்கூடிய பட்டியலினத்தை சேர்ந்த நம்ம மக்கள் படிக்கிறதுக்கோ ஒரு பொருள் வாங்கறதுக்கோ அவங்கள தாண்டி தான் வெளியில வர முடியும். ஆனா அப்படி தாண்டி வர்றதுக்குள்ள உளவியல் ரீதியாவே நம்ம மக்களுக்கு பல்வேறு வகையான சாதி கொடுமைகள், சிக்கல்கள், அவமானங்கள் எல்லாத்தையுமே சாதி வெறியர்களால ஏவப்படுறாங்க. நாம இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய சௌகரியம் மாதிரி தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த இந்தியாவில எல்லா பட்டியலின மக்களும் இதே நிலைமையில இல்ல. அதை நாம புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு மற்ற ஏழை எளிய பட்டியலின மக்களுக்கும் போய் சேரக்கூடிய அளவுக்கு தான் நாம சமூக சிந்தனையோட செயல்படணும். நாம ரோட்டு ஓரத்துல இருக்கிறதுனால நம்மளால சாதி இந்துக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாம எந்த ஒரு ஜாதி பிரச்சனையும் உருவாக்குறது கிடையாது, எந்த ஒரு மத பிரச்சனையும் உருவாக்குறது கிடையாது. ஆனா பல ஆயிரம் கிராமங்கள்ல சாதி இந்துக்களுடைய ஊர் முன்னாடி இருக்கும். ஆனா அவங்க அந்த பெருந்தன்மையோடு நடக்கிறது கிடையாது. ஏழை எளிய மக்களா இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுடைய குடிசைகளை கொளுத்துறது, அவனுடைய வீட்டை சூறையாடுறது, அவனுடைய பொருளாதாரத்தை சீரழிக்கிறது, இதெல்லாம் துன்புறுத்தி தான் அதெல்லாம் தாண்டி அந்த கிராமத்து பிள்ளைங்க படிச்சு முன்னேறி வரான். அவங்களை விட நமக்கு எல்லா வாய்ப்பும் கைக்கு கட்டியே இருக்கிறதுனால எதிர்காலத்துல இளைஞர்கள் எந்த காலத்திலையும் கல்வின்ற இந்த மிகப்பெரிய ஆயுதத்தை எந்த நேரத்திலுமே நீங்க ஏந்திரக்கூடாது. எப்பேற்பட்ட பாடுபட்டாவது கல்வியில நீங்க முன்னேறி வரணும். ஒரு காலத்துல எங்களுக்கு உதவி பண்றதுக்கு யாருமே இல்லை. ஆனா இன்னைக்கு நான் உட்பட, சிவகுமார் உட்பட, செல்வம், வெங்கடேசன் எல்லாருமே எல்லாத்தையும் செய்யக்கூடிய அளவுக்கு, உங்களுக்கு எல்லா உதவிகளையும் வழங்கக்கூடிய அளவுக்கு நாங்க எல்லா தெளிவோடு இருக்கிறோம். ஆகவே நமது கிராம இளைஞர்களாக பட்டியலினத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அது மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, வறுமை ஏழ்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக கல்வியை ஒதுக்கி வச்சிடாதீங்க. யாரா இருந்தாலும் நாம இங்க உதவி செய்யறதுக்கும் அவங்களுக்கு பல வழிகாட்டுதல் கொடுக்கறதுக்கும் எல்லாருமே தயாரா இருக்கிறோம்ன்றத இந்த மேடையின் வாயிலாக உங்களுக்கு ஒரு செய்தியாக கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல அரசியல் ஜனநாயக உரிமையை புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு சட்ட ரீதியா கொடுத்துட்டாரு. ஆனா சமூக ஜனநாயக உரிமை அதிகாரத்தின் மூலமா தான் அடைய முடியும். அரசியல் அப்படிங்கிற அதிகாரத்தை அடையும் போதுதான் அதனுடைய வீரியம் இன்னும் அதிகமாகும். ஆனா நமக்கு கிடைக்க வேண்டிய அதிகாரங்கள் எல்லாம் அரசியல் சாசனத்துல எழுத்து வடிவத்தில் எல்லாமே இருக்குது. ஆனா அந்த எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சாசன சட்ட வரைவை அமுல்படுத்தக்கூடிய அதிகாரத்துல இன்னும் பட்டியலின மக்களா இருக்கக்கூடிய நாம, தீண்டத்தகாத மக்களா இருக்கக்கூடிய நாம இன்னும் அதிகாரத்துக்கு வரல. அதிகாரத்தை அடைந்தாதான் உண்மையான சமூக நீதியை நாம அடைய முடியும். அப்படி அடைய முடியும்னா புரட்சியாளர் அம்பேத்கருடைய வழியையும், தந்தை பெரியார் வழியையும், கார்ல் மார்க்ஸுடைய வழியையும் 3 பேரையும் கரைச்சி குடிச்சு களமாடி கொண்டிருக்கக்கூடிய எழுச்சி தலைவர் அண்ணன் திருமாவனுடைய வழியில எல்லாரும் பின்பற்றி அவருடைய கரங்களை வலுப்படுத்தி எதிர்கால ஆட்சியும் அதிகாரமும் நம்மை போன்ற ஏழை எளிய மக்களுக்கு கைகளுக்கு வந்து சேர வேண்டும் என்று கூறி அனைவரையும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.